வேலையில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமானது நான் எதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எதில் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன், அதுதான் வந்து நம்ம சக்ஸஸை நிலைநாட்டும். ஸோ என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல தான் நம்ம சக்ஸஸ் நிலைநாட்டும். கரெக்டாக? சக்ஸஸ் ஆகுனா எது பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு எப்பவுமே ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. பயமா அதை கொல் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கே பயம் இருக்கோ அதை தேடி பிடிச்சி போய் அடிக்கணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அன்கம்ஃபர்ட், திடீர்னு ஒரு மனக்கசப்பு, திடீர்னு ஒரு சோகம் நம்மளை டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னா, என்னடா இது, என்னடா நம்ம நல்லது நடந்தோம், திடீர்னு மூடியாக சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத அதை தேடி பிடிக்கணும். எந்த விஷயத்த நம்மளை அந்த மூடு சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை தேடி பிடிச்சி அடின்னு அடித்து அந்த விஷயத்த நம்ம பாசிட்டிவாக பண்ணோம். ஒருத்தன் பணம் தரலன்னா அவனை வச்சு செய்யணும் செஞ்சுட்டு, அப்பா மனசார வச்சு செஞ்சடா அப்படின்னு சொல்லி மனசு வந்து சந்தோஷப்படணும். அந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும் அவனை. அப்போது நம்ம என்ன செய்ய வந்தோமோ மனசு சந்தோஷமாயிட்டு. கரெக்டாக? அந்த மாதிரி. ஸோ எவனாவது ஏதாவது ஒரு சோகம், யாராவது இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த பணம் கேட்டால் என்ன பண்ணுறது, அது வந்தால் என்ன பண்ணுறது, இது வந்தால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சோகம் நம்மளுக்கு இல்லை. நாளைக்கு பிள்ளையை பற்றி, பொண்டாட்டியை பற்றி, ஹஸ்பண்டை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, நோயை பற்றி, சாவை பற்றி ஏதாவது ஒரு கவலை இருக்கும் நமக்கு, பணத்தை பற்றி ஏதாவது. அதை தேடி பிடிங்க, அதை சரி பண்ணுங்கள். ஸோ பயமாக அதை தேடி கொல்லணும். எது பயமாக இருக்கோ அதான் திரும்ப பண்ணணும். கிணத்துல குதிக்க பயமா, அதை குதித்து பழகுங்க. சைக்கிள் ஓட்ட பயமா, வண்டி ஓட்ட பயமா, பண்ணுங்கள். நிறைய பேர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பயத்தை வந்து கொல்ல முடியாமல், அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே வாழ்ந்து கதையை முடிச்சுருவாங்க. அது வேறு கதை. ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், எதை பயப்படக்கூடாது, முதல்ல எதான் நம்ம வந்து நினைக்கணும், எந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா பயம் வந்து நமக்கு இருக்கவே கூடாது. பயம் வந்து வந்துச்சுன்னா சொல்லி முடிச்சிடணும். பயத்தை வந்து தேடி பிடிச்சி பயத்தை சொல்லி முடிக்கணும், நம்ம சொல்லி முடிச்சிடக்கூடாது. அது கூட சேர்ந்து. ஓகே, நம்பர் 1 வரேன், வண்டியை பார்க் பண்ணிக்கிட்டேன். காசி படம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். காசி படத்தில் வந்துட்டு ஒரு வில்ல வந்து அந்த அந்த அவர் வந்து அந்த வெட்டது வருவார். இவர் வந்து தடுப்பார். தடுத்த உடனே அப்படி முழிச்சு பார்ப்பான். உடனே அடித்து துரத்துக்கு போடுறான். அவனை அடித்து பஸ்லேருந்து வெளியே தள்ளிடுவான். உடனே நீ யாரை கை வச்சது தெரியுமா, அவன் தான்டா காசி, எங்கேயாவது ஓடி போயிரு இந்த இடத்துலேருந்து, இல்லாட்டா அவனே கொன்னே போடும் அப்படின்னு. அப்படியுமா. அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்லேருந்து வெளியே துள்ளி வெளியே போய் தேடி பிடிச்சி அவனை அடின்னு அடித்து அந்த ஊர்லேயே சொல்லி முடிச்சிருவான். ஏன் அப்படின்னா பயம். அவன் பேரை கேட்டாலே பயம் இல்லையா, அதை சரி பண்ண தான் அவர் பண்ணுவார். பயத்தை சரி பண்ணிடுவார். ஏதோ ஊர்வலம் போகிறாங்க. ஸோ பயமாக அதை தேடி பிடிச்சி சரி பண்ணும். பயத்தை கொள்ளாதவன் எதுவும் பெருசாக சாதிக்க முடியாது. சரி பண்ணுறதை பற்றி அதை பற்றி வச்சுட்டு தவிர பெருசாக எதுவும் பண்ண முடியாது. என்னவா அன்னைக்கு டிசம்பர் 8 மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்களோ இல்லையா, இந்த பிள்ளைகள் இதை பற்றி அவேர்னஸ் இருந்தால் சந்தோஷம்தான். ஆக்சுவலி இதெல்லாம் முதல்ல முடிஞ்சு போச்சு. இப்போலாம் எய்ட்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாம் ஆகிட்டு. பட் ஸ்டில் அவேர்னஸ்க்காக பண்ணுறாங்க. தட்ஸ் கிரேட். NCC கேடா இப்போ பெரிய ஊர்வலம் இருக்கு. குட். ஓகே, நான் வந்து சண்டே வந்து என் ஃபேமிலியில் அங்கே இருப்போம்ல, அப்போ வந்து சண்டே போவோம். அப்போ நான் வந்து நான் இருக்க வீட்டில் வந்து திடீர்னு அன்றைக்கி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி இந்த பால் காய்ப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் வந்துட்டு பயங்கர அந்த வீட்டில் நான் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடு ரிட்டன் கொடுத்தாச்சு. அவங்களும் தகராறு. ஓகே, அப்புறம் திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து பால் காய்ப்பு அப்படின்னாங்க. முதல் நாளே பயங்கரமாக சத்தம் வச்சு சவுண்டுக்கெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு அந்த மாதிரி மியூசிக் வச்சுருந்தாங்க. நான் போய் சொன்னேன், அங்கே பாரு நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன், நீ பாட்டு வச்சு உன் வீட்டுக்கு மட்டும் கேளு, எனக்கெல்லாம் கூடாத, கதை திறந்து வச்சுட்டு பாட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அது கொஞ்சம் மனக்கசப்பு. அப்புறம் பார்த்தா நாளைக்கு பால் காய்ப்பில்
நாளைக்கு விசேஷம் இருக்கும், எல்லோரும் வருவாங்க. ஒன்று வந்து நான் சண்டே அன்றைக்கி ஃபேமிலி பார்க்க போவேன், அதுக்கு நான் போகலை. அது வேறு போகாமல் வீட்டில் இருக்கேன். நான் இங்கே இருந்தால் அது வேலை பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கோம். ஆனால் அங்கே இருந்தால் வேலை பார்க்க முடியாது. பக்கத்துக்காரன் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போய்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் அவர் பாட்டு ஃபுல்லாக வச்சு கதை திறந்து வச்சுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அவர் ஜாலியாக இருப்பார். சரி தொலைஞ்சு போகிறான் அப்படின்னு அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். இவன் இப்படி. ஸோ இந்த டென்ஷன் வந்து எனக்கு முதல்ல ஒரு பயம் கொடுத்துட்டு, என்னடா நம்ம வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துக்கிட்டு இவன் சத்தம் வச்சு கேட்பான், நம்ம வேலையும் பார்க்க முடியாது, ஓடியே போயிருமா அப்படின்னு மண்டை காஞ்சி போய் என் குக்கிட்ட வச்சோம்னா நீங்கள் காலைல ஒன்றும் பண்ணாதீங்க, நான் வந்து போயிடுவேன் அப்படி சொல்லிட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்து நைட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, அது என்னடா பயம், இவனை கண்டு நம்ம ஏன் ஓடணும், இவனை ஒன்று அவ்வளோ பெரிய அப்பா டாக்கறா ஓடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இறங்கி நின்னேனா. நான் வந்து பார்ப்பேன் நாளைக்கு என்ன தான் பண்ணுவேன். அப்படி எதுவும் சத்தம் வச்சா நேராக போய் சொல்லுவேன், மோனே சவுண்டை குறை, நான் என் வீட்டை விட்டு இதில் விட்டு சிட்டியை விட்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு அந்த சத்தம் இருக்காது, என்னோடய படிப்பு கிடிப்பு என் ரெக்கார்டிங் எல்லாத்துக்குமே சரியாக இருக்குன்னு இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்து நீ என்ன சத்தம் போட்டா இதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தெளிவாக இருந்தேன். அடுத்த நாள் பார்த்தா சத்தம் மூச்சு இல்லை. என் நாள் ஃபுல்லாக நான் பயந்த பயம் வந்து அப்படி ஒன்று நடக்காமலே போயிட்டு எனக்கு சொன்னதான் ஞாபகம் வருது. பயம் இருக்கலாம், நம்ம நினைக்க பயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயம் வந்து ஒரு இல்லாத விஷயம். பயம் வந்து நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பயப்படுறீங்க ஒன்று. ரெண்டாவது அப்படியே அந்த பயத்தை வந்து நடந்தாலும் சரி, பயத்தை வந்து இல்லாத விஷயத்தை நடக்கிறீங்க, அப்படியே அந்த பயம் நடந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தாலும் சரி, அதை ஈஸியாக சமாளிக்க முடியும். நீங்கள் பவர்ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, பவர் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிறது கிடையாது, அதை நம்புறது கிடையாது. ஐயையோ அப்படின்னு பயப்படுறது. ஆனால் நீங்கள் இறங்கி அடித்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துடலாம், அந்த பயம்லாம் காணாமலே பண்ணிடலாம். அதை நம்ம பண்ணுறது கிடையாது. அது இறங்கினா தான் நம்மளால் அந்த சக்தி இருக்குது, நம்மளுக்கு பவராக இருக்குன்னு தெரியும். பயம் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி பயப்படுறது. முக்கால்வாசி நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஆனாலும் பயந்து ப்ரெஷர் ஆகி டென்ஷனில் சாவோம். அப்படி நடந்தால் அதை தூள் தூக்கி போட்டு போயிடலாம். அது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லும் நினச்ச வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா பயம் வந்து தேடி கொள்ளணும். ஸ்கூலுக்கு போகும்போது பயம், எக்ஸாம் பயம், வேலைக்கு போகிற இடத்துல பயம், நடந்தால் பயம். அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அந்த நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஓகே, ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், சரி தெரிஞ்ச என்ன நடக்கும் அதானே, ஓகே பண்ணிக்க, அவ்வளோதான். காரை வச்சு இடிச்சாச்சுன்னா என்ன செய்ய அப்புறம் அதை செய், அதுக்கு எனக்கு ஓகே, அதை நான் எப்படி சரி பண்ணணும், சமாளிக்கணும், குறைக்கணும், என்ன பண்ணணும் அதை பார்க்குறேன். அதுக்காக பயந்தெல்லாம் இருக்க முடியாது. பயம் வந்து எனக்குள்ளே எங்கேயுமே ரத்தத்தில் இருக்கக்கூடாது. தேடி பிடிச்சி நமக்கு வந்து பயம் இல்லாமல் பார்த்துக்கணும். உறவு பயம், ஊர் பயம், கொண்டாடி பயம், புருஷன் பயம், பிள்ளை பயம், சாவு பயம், எந்த இழப்பு பயம், எல்லா பயமும் தேடுங்க. பயத்தை வந்து சோழியை முடிச்சிருங்க பயம் இல்லாமல். அவன் அந்த பைக்கரன் இவனை கை காட்டின்னு போட்டு என்கிட்ட கை காட்டினா நான் கூப்பிட்டு வந்துருப்பேன் அவனை. அவனை பைக்கை பார்த்து கூப்பிடல, என்ன தெரில. பயத்தை சொல்லிய முடிங்க. பயம் வந்து பயம் இருக்கும், எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் நான் நிறைய இடத்துல ரொம்ப கிளியராக பார்த்துக்கிட்டேன். எப்படின்னா அந்த பயம் நம்மளை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கு என்னெல்லாம் நடக்கணும் அதை பண்ணேன், நான் பயப்படவே இல்லை. ஆனால் நான் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டது வந்து இந்த பயம் வந்து இனி எதுவும் பண்ணிடக்கூடாது. பயம் இனி தேடி பிடிச்சி கூட இருக்கக்கூடாது. சாப்பாடு பயம், ஊர் பயம், ஃப்ரெண்ட்ஸ் பயம், லவ் விட்டுட்டு போயிருமா பயம், ஏதாவது பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கு வந்து நான் முடிவு கட்டிடுங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணணும். உள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது உள்ள பயமா இவனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஸ்கேன் பண்ணும்போது இதில் பயமே இல்லை இவனுக்கு அப்படின்னு பண்ணணும். பயமே இல்லாத ஒரு விஷயத்தால் தான் யாரும் பண்ண முடியும். ஸோ தேடி பிடிங்க, பயம் இல்லாத ஒரு ஆளாக மாறிடுங்க. ஓகே பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா பயம் கண்டிப்பாக இருக்குது. பயம் இல்லாத ஆட்களே கிடையாது, எல்லாருக்கும் பயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா பயம் இருக்கும், பயம் இல்லாத ஆளே இருக்காது, எல்லாருக்கும் பயம் உண்டு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயத்தை வச்சுக்கிட்டே மாப்பிள்ளை உனக்கு இருக்கிற அதே பயம் எனக்கு இருக்குது, என்னை மட்டும் எப்படி காப்பாற்றிருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பயம் நமக்கு இருக்கும். எல்லாருக்கும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆன அவ்வளோ பேருக்கு அந்த பயம் இருந்திருக்கு. ஆனால் அவ்வளோ பேரும் அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த பயத்தோட அந்த டென்ஷனோட என்ன நடக்கும், எல்லாருக்கும் ஒரு அசால்ட்டு தைரியம் உண்டுல்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு விக்ரம் படத்தில் கமல் சொல்கிற மாதிரி
ரசாயன தைரியம்லாம் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவு வந்து நீங்கள் வந்து ரெடியாகணும். அந்த பயம் வந்து உங்களுக்கு பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பயத்தை பற்றி ஏன் எவ்வளோ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த பயம்தான் வந்து நிறைய பேரை ஒன்றும் பண்ண விடாமல் பண்ணியிருக்கு. இப்போ நான் எங்கேயாவது பைக்கில் போனாங்க, ஏய் அவ்வளோதான் போயிடாத, நைட்டில் சைக்கிளில் போகாத, நைட்டில் அப்படி பண்ணிடாத, நைட்டில் இப்படி பண்ணிடாத எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பயம், ரிஸ்க்கு, ஏதாவது நடந்துடும் அப்படின்னு. எனக்கு நடந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் நினச்சி பார்க்க, அவன் வந்து நான் 300 கிலோமீட்டர் போனேன், 500 கிலோமீட்டர் போனேன், வீடியோ எடுத்து போனதான். நான் 5000 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு கன்னியாகுமரி போயிட்டு வந்துட்டேன். இன்னும் அதை பற்றி வீடியோஸ்லாம் ஜாஸ்தி போடலண்ணா. எனக்கு அதை பற்றி பயமே இல்லை. அந்த பயத்தை தொடாததுனால தான். இப்போ ஹைவேல வந்து வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஷனில் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லும். நான் போனேன். எல்லா இடமும் பண்ண முடியாத விஷயம், பண்ணாத விஷயம், செய்யக்கூடாத விஷயம் தேடி பிடிச்சி நம்ம செய்யணும். அதோட விளைவு தான் நம்ம வந்து எதுவும் சாதிக்க முடியும். பயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி நடந்தால் என்னதான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கோங்களா. அதே மாதிரி அப்படி நடக்கலைன்னா அதை பற்றி யோசிக்கலாம். ஒருவேளை நான் அந்த பயந்து இது செய்யாமல் இருந்தேன், அப்படி செஞ்சு நான் அதை சாதிச்சிட்டேன்னா, அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டேன்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் இல்லையா. இன்விடேஷன் நம்ம சொல்லும்போது அப்படி தான், அதெல்லாம் பார்த்துருக்கேன்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிடே ஒன்றும் பண்ண முடியாது, ஓகே. ஒருவேளை பண்ணிட்டேன்னா, ஒருவேளை சம்பாதிச்சிட்டேன்னா, ஒருவேளை இதுதான் அவங்க பிஸ்னஸே மாற்றுச்சு அப்படின்னா, நீங்கள் யாரை ப்ராஸ்பெக்டிங்னு கூப்பிட போகிறீங்களா, அவனை போய் இங்கே கூப்பிட்டு என்ன வர போகிறான், ஓகே வராத. ஒருவேளை வந்துட்டானா, ஒருவேளை யாருக்கு தெரியும், நீ நினைக்கிற அந்த டாப் 5%, டாப் உன் பிஸ்னஸ் கொண்டு வர அந்த ஒரு ஆள் இவனாக இருந்துட்டானா, உனக்கு தெரியுமா? அவன் என் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? தெரியாது இல்லையா. ஒருவேளை அவன் இருந்துட்டானா, செஞ்சு பாரு அப்படின்னு எதையாவது நினச்சி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை அது நடந்துட்டுனா இதோட நல்லது கெட்டது என்ன அப்படின்னு தேடனா என்ன ஆகும் இல்லையா. பயம் ஒன்று வரும்போது ஓகே இது இப்படி நடந்தால் என்ன ஆச்சோம். நான் சொல்லுவேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கிட்டே உங்களை தெரியாமல் ஒன்று நடக்கவே கூடாது. உங்களை தெரியாமல் நடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நீங்கள் இப்படி போயிடுச்சுன்னா இதுதான் நடக்கும், நான் இது பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு என்னெல்லாம் நடக்க போது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியாத, நமக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கக்கூடாது, அந்த அளவு யோசிக்கணும். அப்புறம் நீங்கள் நடக்க தெரியும், நம்மளையும் மீறி ஒரு விஷயம், நான் இது டிஸ்லேயே கிடையாடா, இது இப்படி நடக்க அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம். அது போக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 100க்கு 100 நம்ம தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு 50-60% உங்களுக்கு அதை பற்றின விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். நான் 100க்கு 100 தெரிஞ்சதுக்கப்புறம் தான் செய்வேன் அப்படின்னு பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் இறங்கி ஒரு 50-60% இப்படி தான் நடக்கூடா, மீதி 40% தான் நடக்கும், யாருக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. பி ரெடி ஃபார் தட். கவலைப்படாதீங்க, இறங்கி அடிக்கும்போது தான் அதை பற்றி தெரியும். இந்த பயத்தை வாழ வைக்கிறதும் சாவடிக்கிறதும் யார் தெரியுமா? நம்ம தான். அந்த பயத்துக்கு வந்து பவர் கொடுக்கறது, அந்த பயத்துக்கு வந்து உயிர் கொடுக்கறது, அந்த பயத்தை பெருசாக்குறது, அந்த பயத்தை வந்து நம்மளே மிரள வைக்க செய்கிறது எல்லாமே நம்ம தான். அந்த பயத்துக்கு நம்ம பவர் கொடுக்கல, அந்த பயத்துக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கல அப்படின்னா அது அப்படியே செத்துரும். தண்ணி ஊற்றி வளர்க்கக்கூடாது. இன்ஜின் வந்து நான் சொல்லுவேன், பயமாக ஒரு கோவமாக ஒரு டென்ஷனாக தேவையில்லாத ஒரு விஷயமா அது வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை நீங்கள் கறி அள்ளி போட்டு இன்ஜினை இன்னும் பெருசாக்கி அது ஸ்பீடாக ஓட விடக்கூடாது, அதை சாவடிக்கணும், அந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும். பயத்தை கொண்டு போகிறதும் பயத்தை சாவடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சாவடிக்கணுமா, அதுக்கு பவர் கொடுக்கணுமா, சும்மா ஊதி பெருசாக்கிறாருன்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் ஜெயலலிதா சண்டை வரும்போது நான் சும்மா ஜெவனேன்னு போயிட்டுருக்கேன், நீ ஊதி பெருசாக்கி விட்றாதீங்க அப்படின்னு. நிறைய பொலிட்டீஷியன்ஸு, டிஎம்கே அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி நிறைய பேரை பற்றி பேச மாட்டாங்க. இவனை சும்மா நம்ம பேசி இவனை சும்மா பெரிய ஆளாக்கி விட்றக்கூடாது அப்படின்னு. அவன் ஆடுங்க வேலை பண்ணிட்டு போகிறான், நம்ம ஊரில் போய் இவனை பற்றி பேசிட்டோன்னா பெரிய ஆளாயிரும். இவனை பற்றியாவது பேசிட்டோம் அப்படின்னா அவன் பெரிய ஆளாயிடுவான்.
இருக்க கூட்டத்தில் நீ ஒருத்தடா அப்படின்னு கண்டுக்காம விட்டாங்கன்னா நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை அப்படின்னு. யாரோ வந்து கேட்டாங்க, இவர் பெரியண்ணா அப்படி அது யார் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது அது மாதிரி தான், எது பயம் நம்மளுக்கு த்ரெட் பண்ணுமோ, பட் அதை பற்றின ஜாக்கிரதை இருக்கணும். இது என்ன நடக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ யாராச்சும் விஜய் அரசியல் வந்துட்டார் அப்படி சொன்னோன்னே, உதயநிதியா யார் அவர் இல்லையே, நான் ஒன்றும் வீடியோ பார்க்கல அப்படின்னாரு. ஒரு காம்படிட்டர், பெரிய காம்படிட்டர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா இதை விட பார்க்கல விட்டால் வேறு என்ன வேலை இருக்குது, பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி காம்படிஷன் ஏதாவது இருக்குது, நம்மளுக்கு பிஸ்னஸ்ஸு பிரச்சனை, பணத்துக்கு எதுவும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அதை கண்டுக்காமல் மொக்கத்தனமாக இருக்கக்கூடாது. ஸோ பயத்துக்கு வந்து ஃபுல் கொடுக்காதுங்க, வளர்க்காதீங்க, அதை பெருசாக கொண்டு போகாதீங்க. பயம் வந்து நம்ம கூட வர பயனாளி. நம்ம இப்போ ரயில் ஸ்நேகிதன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா ஊரில் ஒருத்தன் ஏறுவான் இறங்கிடுவான், அந்த மாதிரி மக்கள் வந்து ஏறுவாங்க இறங்குவாங்க. அந்த மாதிரி பயம் வந்து நம்ம போகிற வழியில் அது வந்துட்டு போகும். அதான் வந்து ஏறுவான், அப்புறம் அவன் ஊர் வந்து இறங்கி போயிடுவான். அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் சொல்லி பண்ணோன்னா அது போயிடும். அதேமாதிரி அவனும் ஊருக்காரன் தானே அவன் இறங்கி போயிடுவான். எவனுமே உங்கள் ஊருக்கு வர போகிறது கிடையாது ட்ரெயினில் வரவன், சரியா? உங்கள் ஊருக்கு வரமாட்டான். ரெண்டாவது, உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், உங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டான், வழியில் வரவன். ஸோ பயம் அப்படிங்கிறது வந்து வழிப்போக்கன் மாதிரி. போகிற வழியில் நம்ம கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு வருவான், நம்மளை பயம் காட்டுவான், மிரட்டுவான். இப்போ எவ்வளோ வந்தானே ஐயோ சாமனை தூக்கிட்டு போடுவானா, அவனை நினச்சி பயப்படுவாங்களா, அந்த மாதிரி வருவானா போவானா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அவனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. புரியுதா? அது நம்ம கூட வர ட்ராவல் கம்பெனியன், அவ்வளோதான். நிறைய பேர் ஏன்டா இவன் நம்ம கூட வந்து ஏறணும் அப்படின்னு வருத்தப்படுவாங்களா ட்ரெயினில். சிலவங்க ரொம்ப பிடிச்சிருக்கவங்கள அது மாதிரி, ஆனால் அது இறங்கி போயிடுவாங்க. உங்களோட முடிவு, உங்களோட எண்டு, உங்கள் கோலு, உங்கள் வீட்டுக்கு போகிற உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு அவங்க வரமாட்டாங்க. தென் அடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எங்கேயும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்றும் நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. எக்ஸ்கியூஸ் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த எக்ஸ்கியூஸை பார்க்குற பார்வை வேணால் மாற்றி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நேரம் ரொம்ப சுகமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம், விசா, ட்ரைனிங், எதிங், ப்ராஸ்பெக்டிங், அது இது, ரோட் சைட் ப்ராஸ்பெக்டிங், என்ன பண்ணாலும் சரி, அந்த நேரம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நம்ம போகாமல் உட்காரும்போது ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம், போகலை. அந்த நேரம் இமீடியட்டாக நமக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், ஃபன் கிடைக்கும். யாரும் கேட்க போகிறது கிடையாது. அந்த டைம் நமக்கு தான் ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். அது வந்து அந்த நேரம் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குமே தவிர, அதுக்கப்புறம் உங்களுக்கு நரகத்தை தான் கொடுக்கும். அதை செஞ்சுருக்கலாமோ, போயிருக்கலாமோ, அந்த கல்யாணம் அட்டன் பண்ணிக்கலாமோ, அந்த ஃபங்க்ஷன் பார்த்துருக்கலாமோ, ப்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாமோ, இது செஞ்சுருக்கலாமோ, எல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் செய்யாத ஒரே காரணத்துக்காக அந்த வாய்ப்பு போச்சு, இலவு போச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு வந்திருக்கும், அது போச்சு. அங்கே நிறைய மீட் பண்ணியிருக்கலாம், அது போச்சு. நிறைய கற்றுக்கலாம், அது போச்சு. எல்லாம் போச்சு. எக்ஸ்கியூஸ் வந்து அந்த நேரம் உங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களை வந்து சூறையாடிடும், உங்களை அழிச்சிரும், உங்களோட ஃப்யூச்சரை சொல்லி முடிச்சிடும், பாதிச்சிரும். கரெக்டாக? இப்போ எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்கியூஸ் ஏன் நடக்காது, ஏன் செய்யாது, ஏன் முடியாது, நான் ஏன் வரல தெரியுமா, அதுக்கு நீங்கள் கொடுக்குற டயத்தை வந்து ஏன் செய்ய முடியும், ஏன் செய்யலாம், ஏன் செய்யணும், அதுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இப்படி நோவை சொல்லி சொல்லி என்ன போகுது, எதுக்கு நான் செய்ய மாட்டேன், ஏன் தப்பாக போச்சு, ஏன் சரிப்பட்டு வராது அப்படின்னு அதை பற்றி யோசிக்க பதில் ஏன் சரி வரும் அதை யோசிக்கலாம். அந்த யோசனையும் அந்த சிந்தனையும் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை கொடுக்கும், சாதனையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் தேவைப்படுற விஷயத்தை கொடுக்கும். லவ், ரிலேஷன்ஷிப்பு, பணம், உங்கள் ஹெல்த்து. காலைல எழுந்துச்சி படுத்து கிடந்தா நல்லதாக இருக்குப்பா அப்படின்னா அதை எட்டு நடந்து போனால் அன்றைக்கி கூட ஒரு 5 வருஷம் 2 வருஷம் நீங்கள் வாழலாம். உங்கள் நோய் ஏதாவது ஒரு அது வந்து காப்பாற்றலாம், உடம்பு டயட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை சாக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, இவ்வளோ குளிர் அடித்தா என்ன ஆகுது மனுஷன் அப்படின்னு யோசிக்க போதில்லை. இந்த குளிரில் போனால் எவ்வளோ அழகாக இதை அனுபவிக்கலாம், சுகம் எப்படி இருக்குன்னா ஏன் அதை அனுபவிக்கணும் அப்படி யோசிக்கலாம் இல்லையா? ஏன்னு யோசிக்கலாம் இல்லையா? ஏன் வேண்டான்னு யோசிக்கிற பதில் அந்த மாதிரி.
கரெக்டா? எக்ஸ்கியூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து ஒரு அறமாக இருக்காது, எக்ஸ்கியூஸ் பண்ணுறவங்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது. எக்ஸ்கியூஸ் பண்ணுறவங்கிட்ட வந்து அந்த பவுண்ட்ரி அதெல்லாம் தாண்டி அந்த 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 விஷயம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. யார் அன்லிமிட்டடாக யோசிக்காங்க, நிறைய செய்கிறாங்க, சாதிக்கிறாங்க, புஞ்சிட்டே இருக்காங்க, செஞ்சுட்டே இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி வரும். எப்படி பாசிட்டிவிட்டி வரும், அட்ராக்டிவாக மாறுவாங்க, அவங்க சொல்கிறத மக்கள் கேட்பாங்க. ஸோ நீங்கள் முடிவு பண்ணியாங்க, சாக்கு போக சொல்லி வீட்டில் இருக்கணுமா, அல்லது ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறணுமா, செஞ்சது மூலமாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி ஒரு விஷயம் கிடைக்குமா, உங்களுக்குள்ள ஒரு அறமா, அவரை பார்த்தானே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்படின்னா அவன் ஒரு சனியை பிடிச்சவன், அது முடியாது இது முடியாது, எதை எடுத்தாலும் சரி அழுவான் மூக்கால, அப்படி உங்கள் பேர் வரணுமா, உங்களை மக்கள் அப்படி தான் நினைக்கணுமா, அவன் ஒரு சனியை பிடிச்சவன் அப்படின்னு. அது ஒரு தனி தெரியும். அவள் என்ன சொன்னாலும் வெறும் கெட்டது மட்டும் தான் நல்லது தெரியும், நல்லது தெரியாது. ஏன்னா எக்ஸ்கியூஸ், யாது பண்ண முடியாது, யாது தப்பு, யாது செய்யக்கூடாது, இது மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணு தெரியும். ஸோ உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் வராமா, பாசிட்டிவிட்டி வேணுமா, இல்லாட்டா தனித்தனி பிடிச்சோம் லிஸ்ட்டில் பேர் வரணுமா? எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க நம்ம இலக்கு அடையாது, வேலை செய்யாது. கரெக்டாக ஏன் இதை செய்யணும் அப்படின்னு அதை பற்றி நினச்சா நம்ம இலக்கு அடையிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இலக்கு அடையாமல் போகிறதுக்கு, நாசமாக போகிறதுக்கு என்னென்ன வழி உண்டு அதை நம்ம செஞ்சுருவோமா, இல்லைன்னா பிள்ளைகள் கேட்குறது, பொண்டாட்டி கேட்குறது, புருஷன் கேட்குறது, ஃபேமிலி, குழந்தைங்க, அம்மா அப்பா என்ன வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், அதை நினைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதில் போகணுமா? நிறைய பேருக்கு அந்த தாட்ஸே வராது. இது செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், யோசிக்கணுமா? 50 வருஷம் 60 வருஷம் சும்மா வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தே, ஏன் எக்ஸ்ட்ரா யோசிக்கலை, ஏன் தேடலை? வேலைக்கு போய்ட்டு வந்து வெறும் பிள்ளை பார்க்குற வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தே, உருப்படுறதுக்கு ஏன் வேலை பண்ணல, அதை பற்றி ஏன் யோசிக்கலை, தேடலை? இப்போ 60 வயசில் என் பொண்டாட்டி இவன் பிள்ளை பார்க்க மாட்டேங்கான், அவன் பண்ண மாட்டேங்கான், பணம் இல்லை, கஷ்டப்பட்டு தான் இந்த வயசில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான், நான் ஏன் முதல்ல யோசிக்கலை? அப்படியே செஞ்சாலும் அதில் நட்டமாயிடுச்சு, இதில் நட்டமாயிடுச்சு, நட்டம் ஆகும். அதுக்கு நட்டம் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்களை ஏன் பண்ணலை, நிறைய நஷ்டத்தை ஏன் சந்திக்கலாம்? அப்போ தான் 1-2 விஷயம் நல்லது நடக்கும். அதெல்லாம் பண்ணாமல் அழுதுகிட்டு இருந்தா, ஸோ நஷ்டத்தையும் அது நடந்து பயந்து 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 போகிறதுக்கு பதில் ஏன் எக்ஸ்கியூஸ் அதான் செய்யும். டிசைட், வாழ்க்கையில் என்ன வேணும், எதை நோக்கி போகணும், யூ டிசைட்.